என்னம்மா அதிசயமா இருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாரும் வெளியே தூங்க போறோமா? ஆமா மக்களே, நாளைக்கு நெட்டவழி ஏக்காக்கு 5வது மாசம் வளகாப்பு சோறு பொங்கி போடுறோம். விடிய கிழமை பொங்கினாதான் நல்லா இருக்கும். அதான் சரின்ட்டு இன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல படுத்துக்கிடலான்னு முடிவெடுத்தோம். எல்லாரும் இங்க தம்பி வருவாவே. ஹை ஜாலி. ஏட்டி மல்லிகுட்டி. ஏக்கா வாங்க 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 உட்காருங்க. என்னக்கா புளிச்ச குட்டியை கூட்டியர்லையா? ஏட்டி கூட்டு வரலன்னு பார்த்தேன். ஐயா நான் எங்க ஆச்சிக்கிட்ட படுத்துக்கிறேன்ட்டா. சரி எதுக்கு எப்போ விட்டுட்டு வந்துட்டேன். சரி இந்த பனிக்குள்ள எதுக்கு, நான் வீட்டுல தூங்கட்டும். என்னட்டி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னமதானா? நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சுக்கா. நீங்க? மணி 9 ஆயிட்டுல. நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஏக்கா வாங்கட்டி. என்னக்கா இது? பாய் 4 பாய் தான் இருக்கு. இடம் பத்துமா? இட்டி சின்ன பிள்ளைலாம் ஒரு பையில படுக்கட்டு, பெரிய ஆட்கள் ஒரு பைக்கு 2 பேர் படுத்தா தாராளமா காணுமே. எடி இப்படி நேரா படுக்காம குறுக்க படுத்தா எல்லாருக்கும் பத்தம் டீ. சரி ஸ்னேகா போ அக்கா கூட உட்காந்துக்க. சரிம்மா. ஸ்னேகா எத்தனாவது படிக்க? அக்கா நான் 5th படிக்கேன். எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 1ன்னு சொன்னாவ. நீங்க நல்லா படிப்பீங்கல்லக்கா. போன வருஷம் நீங்க தானே ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஏக்கா நான் உங்க வீட்டுக்கு டியூஷனுக்கு வரேன், எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சரி வா ஸ்னேகா சொல்லி கொடுக்கேன். சரிக்கா. வாட்டி. என்னக்கா எங்களுக்கு பாய் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு, வாங்க. பத்தலனா உள்ள கூட போய் எடுத்துக்கிடுவோம். சியானா இங்க வா. ஏக்கா சியானாவும் என் கிளாஸ் தான், அவளையும் கூட்டு வரட்டுமா? சரி கூட்டிட்டு வா. எங்க ஸ்னேகா? சியானா உனக்கு தெரியாதா? போன வருஷம் அக்கா தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதான் அவிகிட்ட டியூஷனுக்கு வரலான்னு கேட்டேன். எங்க அம்மா உடையே மாட்டாவ, காசுலாம் கேட்பாவன்னு. சியானா காசுலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், சும்மா தான், நீ வா. அப்ப சரிக்கா. எடிவுல படுப்போமா? இப்பமே படுத்தாதான் காலையில சீக்கிரமா எந்திக்க முடியும். சரிக்கா. அப்படியே படுத்து கிடந்துட்டே பேசுங்க. யார் யாருக்கும் உறக்க வரதோ உறங்குங்க. சுவாணி நீ அம்மா பக்கத்துல வந்துரு. சின்ன பிள்ளைல எதுவும் காலத்துக்கு வயிற்றுல போட்டுட்டுன்னா அது ஒரு செலவலு. சரிம்மா. அவிய வர வாரேன் நவ வெளியே தூங்கக்கு. மாப்பிள்ள வரேன் அவ்வளோ. அப்ப நீங்க 2 பேரும் அந்த ஓரத்துல படுத்து விடுங்க. சின்ன பிள்ளைல இந்த நடுவுல போடுங்க. சரிம்மா. ஏட்டி பிள்ளைகள் அந்த 2 பையில படுத்து விடட்டும். நம்ம 4 பேரும் இந்த பையில படுத்துக்கிடுவோம். சரிக்கா. என்ன இது, நான் வரதுக்குள்ள எல்லாரும் படுத்துட்டியே? மாப்பிள்ள மணி என்ன ஆகுது? பிள்ளைல உறங்க வச்சுட்டு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. அதுல சுவானிய பக்கத்துல படுத்து விடுங்க. பிள்ளைல யாரும் சுவானிய வயிற்று மேல களத்துக்கு போட்டுறாம நீங்க அந்த சைடுல படுத்துக்கிடுங்க. சரிங்க தே. எப்பா மாப்பிள்ள ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டாரு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, டெய்லியும் வெளியே படுக்க வைக்க மாட்டோம், இன்னைக்கு ஒரு நாள் தான். அட நீங்க வேறக்கா, இதுவும் நல்லா தான் இருக்கு. எப்பா ஒரு கொசுக்கடி இல்ல, ஒரு புழுக்கம் இல்ல, என்ன நல்லா இருக்கு. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஏசி காத்து கிடைக்குமா? அத சொல்லு முத. சத்யா பயமா இருந்தனா மாமா பக்கத்துல வந்து படு. என்ன வரு மாப்பிள்ள போட்ட மாமா? இல்லம்மா, பாவம் சின்ன பிள்ளைகளும் பயந்துக்கிடும்ல, அதான் சொன்னேன். நல்லா சொன்னியே போங்க. இப்படியே மல்லாக்கா படுத்தா எப்படி? அத்தை ஏதாவது கதை சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, நான் என்னத்த கதை சொல்ல? ஏமா ஏதாவது சொல்லுமா. எக்க பிள்ளையெல்லாம் ஆசைப்படுதல, சொல்லுங்க. சரி சொல்லட்டா? யாரும் பயந்துடக்கூடாது. என்ன டீ எந்திரிச்சிட்டா? எனக்கு படுத்து கிடந்து பேசினா தொண்டைக்குள்ள வார்த்தை வராது. உட்கார்ந்து இருந்து சொன்னாதான் கதை சொன்ன மாதிரி இருக்கும். ஸ்னேகா உன் தலையில பேன் உண்டவே 1 2 கிடக்கும். சியானா இப்பவே கடி எடுக்க காலையிலுக்குள்ள அவ்வளவும் என் தலையில ஏறிடும் போலயே. என்னது பேன் இருக்கா? ஸ்னேகா தலையில இருக்கும் போலக்கா, இப்பவே கடி எடுக்கு. பிள்ளைகள நான் போய் பள்ளிக்கூடத்துல சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, தள்ளிப்படுங்க. எக்க நிறையலாம் இல்ல, பயப்படாதீங்க. அங்க என்னப்பா பிரச்சனை? எம்மா நான் உன் கூட வரேன். இங்க எல்லாரும் என் தலையில பியான் கிடக்குன்னு சொல்லியாவ. சத்தகட்டமா பாடு, பியான்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்ப சொல்லட்டா? இப்ப நான் இந்த லைட்டு பேனெல்லாம் வந்தோடனே நிலா வெளிச்சம் தெரியல. அந்த காலத்துலலாம் நிலா வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? தூரத்துல நடந்து வர ஆளு கூட அந்த நிலா வெளிச்சத்துல பளிச்சுன்னு தெரியவாங்களாம். அப்படியாம்மா? ஆமா மக்களே, அப்படி சொல்லுவாவே எங்க அம்மா. இப்ப தானே கரண்ட் இந்த லைட்லாம் வந்தோடனே லைட்லாம் நல்லா பவர் கூடுன லைட் வந்து போச்சா, அவ்வளோ வரும் வீட்டுக்குள்ளேயும் வெளியே லைட்டு போட்டு வச்சிடுறாவ. இந்த நிலா வெளிச்சனே என்னன்னே தெரியாம போயிட்டு. இந்த காலத்துலலாம் அமாவாசைக்கு மட்டும்தான் இருட்டா இருக்குமா, மற்றபடி எல்லாரும் மண்ணெண்ணெய் விளக்கு தானே வீட்டுக்குள்ள மட்டும்தான் வச்சிருப்பாவ. இந்த நிலா வெளிச்சத்துல உட்காந்து பாயெல்லாம் முனைவாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாவ. இந்த பனை உலையில பாய் முனைறது, தென்னை ஈக்கி கிளிக்கிறது, என்னென்ன வேலை இருக்கோ இந்த ராத்திரி வர அந்த குளிர்ச்சிக்குள்ள உட்காந்து செய்வாங்களாம். அப்போ ஒரு நாள் எங்க அம்மா அவிய தங்கச்சி அவிய அம்மாலாம் உட்காந்து பாய் முனைஞ்சிட்டு இருந்தாங்களாம். யாரு? நம்ம அம்மாச்சி இருக்கும் போதா? ஆமா மக்களே. அப்போ வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னா நம்ம வீடு இப்படி இருக்குன்னு வைங்க, இங்கே உட்காந்து பாய முடியாங்களாம். அங்கனே உட்காந்துட்டு ஒரு ஆளு சுருட்டு குடிச்சுக்கிட்டு வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு நடந்து வருதுவலாம். யார் அந்த ஆளு? ஏம்மா ஒருவேளை தாத்தாவா இருக்குமோ? தாத்தாவே எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்து போனாரு, அவரு ஏன் வராரு? எப்ப யாரா இருக்கும்? இவியவளங்களை உட்காந்து பாய முனைஞ்சுக்கிட்டு இந்த ராத்திரி யாரு நடந்து வரா, அதுவும் சுருட்டு குடிச்சுக்கிட்டு வராவல அப்படின்னு இங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காவ. பக்கத்துல வர 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 பக்கத்துல வர வர அந்த மனுஷனுக்கு கால் இல்லையா? ஏம்மா என்னம்மா சொல்ற?
என்னத்த பேய் ஸ்டோரியா? அட நிஜமா மாப்ள, இவளும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காவ. யார் இந்த ஆம்பளையாளு இந்த ராத்திரி நடந்து வருது, அதுவும் பஸ்ஸும் ஒண்ணும் போகல, எங்க இருந்து நடந்து வராருன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காவ. பக்கத்துல வர வர பார்த்தாவலாம் அந்த ஆளுக்கு காலே இல்லையா, 3 வரை எடுத்தாவலாம் ஓட்டம் வீட்டுக்குள்ள. உள்ள போனது அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு தான் வெளியே வந்தாவலாம். அந்த காலத்துல நிலா வெளிச்சத்துல பியாயி வர்றது கூட தெரியும் பாவ. ஏட்டி இது உண்மையில நடந்த கதையா? அட ஆமாக்கா. இருந்தாலும் இருக்கும் என்னத்த. தியானா பயமா இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு, தூங்கிரும் ஸ்னேகா. இப்பெல்லாம் அப்படி ஒண்ணு கண்ணிலே பார்க்க முடியல, அந்த காலத்துல எல்லாம் இப்படி தெரியும் பாவ. அது மட்டுமா ஏகப்பட்ட கதை அந்த காலத்துல இப்படி நடந்திருக்கு. எம்மா எம்மா சொல்லுமா, நல்லா இருக்கு. சும்மா இருங்கட்டி, சின்ன பிள்ளைலாம் பயந்துக்கிடும். இம்மா அவ்வளோ 2 பேரும் தூங்கிட்டாள், நீ சொல்லு. தூங்கிட்டாள்ல. வேற அந்த காலத்துல பியாயெல்லாம் கும்மி அடிக்குமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னடி கும்மி அடிக்குமா? அட ஆமாக்கா, அந்த காலத்துலலாம் அந்த பனை ஏற ஆட்கள்லாம் விடிய கிழமே போயிருவாவில்ல பனை ஏறக்கு. சிலையெல்லாம் ராத்திரி கடந்தே பனை ஏறுவாவ, நிறைய பணம் இருந்துன்னா. பனையா அப்படின்னா என்னதுமா? சத்தியா, பனை மரத்தை தான் அம்மா பனங்கா. பனைமரம் டீ, இந்த நொங்கு பதநீர்லாம் குடிக்கல அது. சரி சரி. அந்த மரம் ஏறக்கு எல்லாரும் ராத்திரியே போயிருவாவில்ல. ஒரு பியாய் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு பார்த்துக்க ஒரு வீட்டுல. அந்த அம்மா வீட்டுக்காரு போன உடனே இது என்ன பண்ணிருக்கு, திரும்ப அந்த வீட்டுக்காரு உருவத்திலே வந்திருக்கு. யாத்தி வந்து என்ன கேட்டிருக்கு, உன் நகையெல்லாம் கொடு, கொஞ்சம் கடன் இருக்கு, இதெல்லாம் அடகு வச்சு திருப்பி அடைச்சிட்டு உனக்கு நான் திருப்பி கொடுக்கேன் அப்படின்னு வாங்கியிருக்கு. இந்த அம்மாவும் என்ன பண்ணிருக்கு, தான் புருஷன் தானே வந்து கேட்காரு அப்படின்ட்டு கழுத்துல காதலன்னு கடந்து எல்லா நகையும் கலத்தி கொடுத்துருக்கு. புருஷன் மாறுவதான் ஏமாத்தி நகையெல்லாம் வாங்கிட்டு போறான்னு பார்த்தா இந்த பியாய் இவ்வளவு அப்படிதான் இருக்கா? ஆமா ஆமா, கதையை கேளுங்க. அப்புறம் நகையெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு புளிய மரத்துக்குள்ள 10-15 பியாய் இருக்குமா. அவ்வளோ எங்க இருந்து வந்தாவே? எல்லாம் அவிய ஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆமா, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அந்த புளிய மரத்துக்குள்ள நின்னுக்கிட்டு ஒரு வட்டமா நின்னுக்கிட்டு குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கான்னு அந்த நகையை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அடி ஆத்தி. ஏத்தே அப்பெல்லாம் ஒரு பவுன் 1000-2000 தானே, அதை ஈஸியா கலத்தி கொடுத்துட்டா விளையாட்டு இருக்கு. ஆனா மாப்பிள்ள அந்த காலத்துல 1000 ரூபாய்னாலும் அது 1 லட்சம் ரூபாய்க்கு சமம்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். இவரு வேலைக்கு போனவர் திரும்ப வந்திருக்காரு. வந்த உடனே என்னங்க இப்பவுமே வந்துட்டியே அப்படின்னு இந்த அம்மா கேட்டிருக்கு. ஏட்டி நேத்து நைட்டு போனவன் இப்பதான் வரேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு கேக்குறியேன்னு இவர் சொல்லியிருக்காரு. என்ன பாரு. அதுக்கு இந்த அம்மா சொல்லிருக்கு, இப்பதானே வந்து நகையை வாங்கிட்டு போனியே, அதுக்குள்ளேயுமா திரும்ப வந்துட்டியேன்னு கேட்டிருக்கு. அட பியாதில போவோம் அவளை, எவன்கிட்ட நகையை கலத்தி கொடுத்த அப்படின்னு இவர் திட்டிருக்காரு. ஏங்க நீங்க தானே வந்து நகையை வாங்கிட்டு போனியே அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கு. இவர் ஓடுதாரு துண்ட காணத்துணியக்கான நகையை எவன் வாங்கிட்டு போனான்ட்டு பார்த்தா புளிய மரத்துக்குள்ள நின்று அவ்வளோ வரும் குத்தடி குத்தடி சாயலாக்கா குனிஞ்சு குத்தடி சாயலாக்கான்னு நகையை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்களாம். பிறகு நகை கிடைச்சிச்சா இல்லையா? அது என்ன நீ கிடைக்கும் இனி பியாயி கைக்கு போன பிறகு? இவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு இவர் அந்த கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டாரு. ஏது பியாய் கூடவா? ஆமா, எல்லாரும் வரிசையா நின்று கும்மி அடிச்சிருக்காங்க குத்தடி குத்தடின்ட்டு. அப்படி ஒவ்வொருத்தர் கையா மாறி மாறி அந்த நகை வந்திருக்கு. அப்படி மாறி மாறி வரச்சுல இவரு கைக்கு நகை வரையும் விடிஞ்சு போச்சு. விடிஞ்சோடனே என்னன்னவன் அவ்வளோ வரம் மறைஞ்சிட்டாவ. இவரு இதான் நல்ல சமயம் அவ்வளவு நகையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. பரவாயில்ல, அவருக்கு லக் இருந்திருக்கு, அதனால அவர் கையில வரச்சுல விடிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, இதெல்லாம் அந்த காலத்துல உண்மையா நடந்த கதை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கச்சுல எங்க அம்மா எங்களுக்கு சொன்ன கதை. எம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு என்னம்மா? எம்மா பேயின்னு ஒண்ணு இருக்காக்கும். கடவுள்னு ஒரு நல்ல சக்தி இருக்கும்போது அப்ப தீய சக்தி இருந்ததுன்னு ஆகணும் இருக்கும். எல்லாமே போயிட போது நம்ம உள்ள கண்ணுக்கு தெரியாது. தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அந்த காலத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஏத்தே நல்லா இருக்கு, இன்னும் 2 கதை சொல்லுங்களா? மாப்பிள்ள ஆசைப்படுதாருலக்கா சொல்லுங்க. அடுத்த கதைக்கு நான் எங்க போவேன்? எங்க அம்மா சொன்னதுல இந்த 2 கதை தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற இன்னொன்னு எது தெரியுமா, இந்த இறந்தைகளுக்குலாம் 2 பெருவரலையும் பிடிச்சு ஒரு கட்டு போடுதாவளே கால்ல. ஆமா, இந்த கட்டு எதுக்குன்னு சொல்லட்டா? எதுக்குமா? இப்போ எல்லா ஊர்லயும் சுடுகாடுங்கிறதே ஊருக்கு வெளியே தான் இருக்கும் அப்படித்தானே. இறந்தையெல்லாம் டெய்லி ராத்திரி தான் வீட்டை பார்க்கணும், தன் கூட பிறந்தைகளை பார்க்கணும், மனைவியை மக்களை பார்க்கணுன்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து வருவாங்களாம். அப்போ அந்த காலில் கட்டு போட்டுருக்குல, அது வந்து அவையில வேகமா நடக்க கூடாது, மெதுவா தத்தி தத்தி தான் வருவாவ. அவைய பாதி தூரத்துக்கு வரையும் விடிகிற மாதிரி வந்துடும். அந்தால என்ன பண்ணுவாவ, திரும்ப கல்லறைக்கே போயிடுவாவ. அவைய வீடு வந்து சேரக்கூடாதுன்னா அந்த 2 பெருவரலையும் பிடிச்சு கட்டு போட்டது. ஏட்டி அந்த கட்டுக்கு இப்படி ஒரு கதை இருக்காக்கா? எங்க அம்மா சின்ன வயசுல அப்படி சொல்லுவாங்க, உண்மையோ பொய்யோ. ஆனா அதுவும் ஒரு விதத்துல உண்மைன்னு நம்ப தோணுதுலக்கா. இப்ப நம்ம 2 பெருவரலையும் கட்டிட்டு வைங்க, வேகமா எட்டி நடக்க முடியாதுல்ல, தத்தி தத்தி தானே வரணும். தத்தி தத்தி எவ்வளவு தூரம் வருவிய, வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும் பாவ. அதுதான் அந்த கணக்கு. பரவாயில்லாட்டி அந்த காலத்துல முன்னோர்கள்லாம் நல்ல விவரமா தான் இருந்திருக்காவ. சரி போதும் பாடுங்க, பியாய் கதையா பேசிட்டு இருந்தா ஒரு ராத்திரி கனவுல பியாய் தான் வரும். ஏத்தே உங்ககிட்ட இருக்க கதையெல்லாம் வச்சு ஒரு பியாய் படமே எடுக்கலாம் போலயே. அதை முதல் செய்யுங்க மாப்பிள்ள, இனிய பியாயா போடுங்க, உங்க மாமாவை ஹீரோவா போடுங்க. எந்த படத்துல பியாய்க்கு ஹீரோவா போடுறவ? என்னத்தையாவது போட்டு படத்தை எடுங்க மாப்பிள்ள. மாமா பயமா இருக்கா? சே எனக்கெல்லாம் பயம் இல்ல. உனக்கு பயமா இருந்தா வேணா என்னையே கட்டி பிடிச்சிக்க.
எல்லாரும் இருக்காவே என்ன பண்றது? அப்போ வீட்டுக்கு போகுமா? ம் ஆசைதான், படுங்க. அங்க என்ன குசு குசு? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். அதானே பார்த்தேன், தூங்குங்க. பாம்பு காது